ஆமாம் அத்தை, இனிமேல் த்ரிஷா இங்கே தான் இருக்க போகிறாளா? மாமா அந்த த்ரிஷா கூட தான் வாழ போகிறாராம்மா. நான் அவருக்கு வேணாமா. அது நான் முடிவு பண்ணணும். இது என் வீடு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அன்னிட்டு முடிவெடுக்க வேண்டியவ நான். என்னை மீறி தான் என் வீட்டு வாசப்படி உள்ள எறும்பு போடும். அந்த எறும்புக்கு கூட ஏன் பர்மிஷன் இருக்கணும். கண்ட கண்ட நாய் என்னை கேட்காம நுழைஞ்சிச்சு, கட்டியால அடித்து தொடுத்து விட்டுருவேன் யோசிக்காம. அது கண்ட நாய் இல்லைம்மா, நீ பார்த்து வச்சு நான் தாலி கட்டின ஏன் பொண்டாட்டிமா. ஓ, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ ஆயிட்டியாப்பா? அப்போ இங்க நிக்கிறாள இவ யாரு? கேளுங்க அத்தை, நல்லா கேளுங்க. இதுதான் நான் கேட்டதுக்கு என்னை அடிக்கிறதுக்கே வராரு தேவரு. அடிச்சிடுவானா? என்னை மீறி உன் மேலே அவன் கை வச்சிடுவானா? இங்கே பார் சுதாகர், நான் அப்போ தெரியாமல் முட்டாள்தனம் செஞ்சிட்டேன். அந்த பிச்சைக்காரியை உன் தலையில் கட்டி வச்சேன். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கன்னிட்டு நீ சாகிற வரைக்கும் உன் வாழ்க்கையை கெடணுன்னுட்டு நான் பார்ப்பேனா? நான் உன்னோட பெத்த தாய். உன் வாழ்க்கை யார் கூட வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னுட்டு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா அந்த மலடியை விட்டோமா தொலைஞ்சி போச்சுன்னு விடு. இவ கழுத்தில் இப்போ தாலி கட்டியிருக்கல, இவ தான் இனிமேல் உன்னோட எல்லாமே, உன் பொண்டாட்டி எல்லாமே. மனுஷ கூட வாடுறது கற்றுக்கோ, சரியா? அப்போ தான் நம்ம ஊரில் ஒன்று அசிங்க அசிங்கமாக பேசணும் முன்னாடியெல்லாம் உன் குழந்தை நான் காமிக்கணும். உன்னை பொட்டேன்னு திட்டு இருக்கிறாங்க, நான் காதுபட நான் கேட்டிருக்கேன். இந்த அம்மா மனசு எவ்வளோ துடிச்சிச்சு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே பார், எந்த தாயும் தான் பொண்ணோட வாழ்க்கை கடனுன்னுட்டு பார்க்க மாட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட மூத்த மருமகனா அது மோனிஷா மட்டும்தான். ஐயோ, சுற்றி சுற்றி இந்த குழந்தை விஷயத்துக்கே வருது இந்த அத்தை. ஒரு வேளை இந்த த்ரிஷா முழுகாமல் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்களோ? கடவுளே, எங்கள் அம்மா வேற காணுமே. ஏன் முடிவு தான், இந்த வீட்டோட மருமக மோனிஷா தான். மோனிஷா தான் இந்த வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்க போகிறா. அவ்வளோதான். என்னால் முடியாதுமா. என்னால் மோனிஷாவை என் பொண்டாட்டி நினச்சி பார்க்க முடியல. அவன் கூட என்னால் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுமா. என் மனசுக்குள்ளே என்னோட பொண்டாட்டியாக நெறிஞ்சு இருக்கிறது என் த்ரிஷா மட்டும்தான். நீங்கள் எனக்கு பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்ட வச்சிருந்து உண்மை தானே? பின் எப்படிமா எனக்கு அவன் மேலே பாசம் வரும், அன்பு வரும்? சுதாகர், போதும்மா போதும். என்னை இப்படி பேசி பேசியே நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லைம்மா. எனக்கு எனக்கு பொண்டாட்டி இருக்குதுமா. நானும் 30 வயசு ஆம்பளைம்மா. நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எனக்கு யார் பொண்டாட்டியாக இருக்கணும் எல்லாமே எனக்கு தெரியுமா. இங்கே பாருமா, இந்த மோனிஷா கொஞ்சம் கூட நல்லவளே இல்லைம்மா. சரியான இம்சை பிடிச்சவோ. நான் இந்த ஒரு வார்த்தையிலேயே எப்படி நரக வேதனை நான் அனுபவிச்சுன்னுட்டு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இங்கே பாருமா, இனிமேல் எனக்கு பொண்டாட்டினா த்ரிஷா மட்டும்தான். இதுதான் உன் முடிவா சுதாகரே? ஆமாம்மா. எப்போ கேட்டாலும் எப்போவுமே இப்போ எப்போதுமே எனக்கு என் பொண்டாட்டினா அது த்ரிஷா மட்டும்தான். அப்போது மோனிஷா கழுத்தை தாலி கட்டி இருக்கிறது அவளே என்ன பண்ணலாம்? அது உங்கள் பாடு. எனக்கு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்களும் அத்தையும் இந்த மோனிஷாவும் சேர்ந்து என்னை பிளாக்மெயில் பண்ணித்தானே இந்த மோனிஷா கழுத்தை தாலி கட்ட வச்சுங்க. இந்த இவளுக்கு தாலி கட்டின இவளுக்கு தாலி கட்டி ஒரு வாரம் தாம்மா ஆகுது. நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சுட்டு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இவங்க என்னோட ஃபோன் பிடுங்கி வச்சுக்கிட்டா. வீட்டுக்கிட்ட என்னை வெளியே அனுப்பல. எங்கே நான் த்ரிஷா கிட்ட பேசுவேனோ திரும்பி போயிடுவேன்னுட்டு என்னை ஒரு அடிமை விட கீழே நடத்தினாம்மா. எனக்கு அடிமைக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். எனக்கு அது கூட இல்லைம்மா. இவகிட்ட என்னை சித்திரம்சம் கொடுத்தாம்மா. என்ன சொல்கிற? உங்ககிட்ட ஃபோன் பிடிங்கி வச்சுக்கிட்டு ஒன்று வெளியே வராத மாதிரி செஞ்சாளா? ஆமாம்மா. இதெல்லாம் நான் சொல்லிக்கல. எங்கே நான் உங்ககிட்ட இவ பண்ணுற கொடுமையெல்லாம் சொன்னா
த்ரிஷாவை சாவடிச்சு விளையாட்டு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணாமா. அந்த ஒரு பயத்தினாலேயே நான் யாருக்கிட்டையும் காமிச்சிக்காம நான் நரக வேதனை அனுபவிச்சேம்மா. இப்போ சொல்லுங்கம்மா, நான் எப்படிம்மா இவ கூட வாழ்றது? ஐயோ, இந்த மாமா மொத்தத்தையும் போட்டு குத்துட்டாரே. என்ன மோனிஷா இது? சுதாகர் சொல்கிறது உண்மையா? சொல்லு மோனிஷா. இப்படி தலை குனிஞ்சு நின்னா என்ன அர்த்தம்? சொல்லு. எனக்கு வாய் திறந்து பேசணும். எப்படி சும்மா நின்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் தானே? வாயை திறந்து பேசுடி. ஆமாம் அத்தை, நான் நான் பிளாக்மெயில் பண்ண அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. வாயை மூடு. என் புள்ள கையால் எதுக்கு தெரியுமா உன் கழுத்தை தாலி கட்ட வச்சேன்? என் புள்ளியே நினச்சிக்கிட்டு இருக்கேன் தான் கட்டி வச்சேன். அது மட்டும் இல்லை, நீ என் புள்ளிக்கு அடிமையாக இருக்கணும்டி. என் புள்ள ஒரு பொழுதும் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டான். என் புள்ள ராசாடி. 100 பேர் க்யூவில் நிற்கிறாங்க என் பையனை கட்டிக்கிறதுக்கு. போனா போதுன்னு உன்னை கட்டி வச்சா எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ இகத்தாலும் இருந்தால் என் புள்ளிய நீ இப்படி அடிமைத்தனமாக நடத்திருப்ப. இங்கே பாரு மோனிஷா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. அத்தை சாரி அத்தை. அவர் எங்கே என்னை விட்டு த்ரிஷா கூட போயிடுவாரோன்னுட்டு வயிற்றுல தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. அவன் ஏன் புள்ளடி, என்னை மீறி அவன் போக மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு மோனிஷா, அவன் போயிருக்கணும்னா எப்போ போயிருப்பான். இப்போ நீயே உன் தலை மேலே மண்ணு வாரி அள்ளி போட்டிக்கிட்ட. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பார், இனிமே இப்படியெல்லாம் பண்ணாத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், சரியா? இல்லை அத்தை, சத்தியமாக இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அத்தை. நான் மாமாவோட காலை கழுவிட்டு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன் அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. சரி சரி. இங்கே பார் சுதாகர், அவள் ஏதோ நீ விட்டு போயிடுவேன்னுட்டு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டா. போனா போட்ட விடு, உன் பொண்டாட்டி தானே. மா, நீங்கள் இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்தில் நீங்கள் திருந்த மாட்டீங்க. சரிம்மா, இப்போ இவளை நீங்கள் பொண்டாட்டி ஏற்றுக்க சொன்னீங்கல்ல, எதுக்காக? ஏன் உனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு உன்னோட வாரிசு ஒன்று வரணும்னுட்டு தான். த்ரிஷாவை எதுக்குமா வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டீங்க? அவளால் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியல இந்த வீட்டுக்கு நிட்ட துரத்தி விட்டேன். இப்போ எதுக்கட இதெல்லாம் கேட்குற? இருமா, நான் அப்பா ஆயிட்டேம்மா. என்னடா உளற? உனக்கு கல்யாணம் ஆகியே 4-5 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே மோனிஷா எப்படா முழுகாம ஆக முடியும்? முழுகாமல் இருக்கிறது மோனிஷா இல்லைம்மா, பின்ன த்ரிஷாமா. த்ரிஷாமா. என்னது? த்ரிஷா முழுகாம இருக்காளா? ஆமாம்மா, நாங்கள் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப துடிச்சு போயிருக்கோம். யாருக்கும் சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்போ அவள் மலடி அவளுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவனிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்களோ, அவள் மறாதனாலே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாம்மா, பாசிட்டிவ் வந்திருக்குதுமா. இப்போ அவள் வயிற்றுல 1.5 மாதம் குழந்தை, என்னோட குழந்தை, உங்களோட பேரை, இந்த வீட்டோட வம்சம் வளருதுமா, வளருது. இங்கே பார் சுதாகர், நம்ம வீட்டு விட்டு வெளில துரத்தி விட்டோம்ல, அவளுக்கு அவங்க அம்மா வீட்டில் தோன்றதுக்கு கூட கதி இல்லை. அதுக்கு பொய் சொல்லியிருப்பா. அதெல்லாம் நம்பாத. 7 வருஷம் கொடுக்காத அந்த கடவுள் இப்போ அது எப்படி அடுத்த நாளைக்கு கொடுத்துருவாரா? எல்லாம் நாடகம்டா. அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும், இல்லை அவள் செய்யாத வேலைங்களா? இங்கே பார் சுதாகர், அவளை நம்பவே நம்பாத. என்ன, துரத்தி விட்டுரு. மரியாதையாக அவளை துரத்தி விட்டுரு. இல்லைம்மா, இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். என் பொண்ணு முழுகாமல் இருக்காம்மா, முழுகாமல் இருக்கிறா. வீட்டுக்கு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்கம்மா. அவள் வாந்தி எடுத்து தலை சுற்றி கீழே வீழ்ந்து செக் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்திருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் பாட்டி ஏட்டீங்க, நானும் பாட்டி ஏட்டேன்னுட்டு. அந்த சந்தோஷத்தில் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லான்னு கூட்டிகிட்டு வந்தோம்மா. இப்படியெல்லாம் பேசி அவளை நோவடிச்சிடாதீங்கம்மா, நோவடிச்சிடாதீங்க. ஏற்கனவே அவள் ரொம்ப அழுதுட்டாம்மா, ரொம்ப அழுதுட்டா. இப்போ அவள் வயிற்றுல உங்களுடைய வாரிசு வர வளருதுமா. இந்த டைமில் ஆச்சும் அவளை நோவடிக்காமல் அழக வைக்காமல்
நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கோங்கம்மா. என்னால் நம்பவே முடியாது. அவன் நடிக்கிறா. நான் அடித்து சொல்லுவேன். அப்படி சொல்லுங்க அத்தை. அது எப்படி? வீட்டு விட்டு துரத்தி மாறாதனாலே நீ முழுகாமாயிடுவியா? யாரடி நம்புவாங்க? இங்கே பார், இந்த வீட்டோட சாப்பாடு போட்டுக்கிற துணிமணி எல்லாமே நல்ல ருசி கண்டுட்டா அத்தை. அதுக்கு தான் இவளால் இங்கேருந்து போக முடியல. பாவம். என்னென்னா கொஞ்சம் காசு தரேன் வச்சுக்கோ. ஆனால் இந்த வீட்டு பக்கம் என் மாமனோட பொண்டாட்டி என் மாமனோட வாரிசுன்ட்டு சொல்லிக்கிட்டு வராது. என் மாமனோட பொண்டாட்டி நான் இருக்கேன். அவரோட வாரிசு பெற்று போடுறதுக்கு நான் இருக்கேன். அதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு வராது. போனது போனேன். அப்படி எங்காச்சும் போய் சாவர்த்தனடி. எதுக்குடி வந்து ஏன் உசுர எடுக்கிற? வேணாம் மோனிஷா, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற. மரியாதையாக சும்மா நில்லு. இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் நிஜமாக அடுத்த தடவை சொல்ல மாட்டேன். செஞ்சு காமிக்கிறேன். அத்தை, ஏய், என்னை அத்தை கித்தன்னு கூப்பிட்ட உனக்கு அவ்வளோதான். சரிங்க அத்தை, நான் உங்களை அத்தைன்னு கூப்பிடல. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கொண்டு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே பாருங்கள், நான் முழுகாமல் இல்லை. என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட பெற்று போடுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லாதவ. நான் ஒரு மலடி. உங்கள் புள்ளிக்கு வாரிசு பெற்று போட முடியாதவன் தானே என்னை இந்த வீட்டு விட்டு துரத்தி விட்டு இந்த மோனிஷாவை கட்டி வச்சிங்க. இப்போ நான் முழுகாமல் இருக்கேன். உங்கள் புள்ளிக்கு நான் ஒரு வாரிசு பெற்று போடுறதுக்கு தகுதியானவளாக இருக்கிறேன். என் வயிற்றில் இந்த வீட்டோட வாரிசு உங்களோட பேர குழந்தையும் இந்த வீட்டோட குழந்தையும் என் வயிற்றில் வளருது. இதுக்கு என்னத்த நியாயம்? என்னால் குழந்தை பெற்று போட முடியாதுன்னுட்டு என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டீங்க. நானும் சரின்னு போயிட்டேன். ஆனால் நான் ஒன்றே இருந்திருப்பேன். நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் என் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் இந்த ஊர் உலகத்துக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு பெற்று போட்டிருக்கீங்க. நீங்களும் ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்க. நீங்களும் ஒரு பொம்பளை தான். நீங்களும் 3 குழந்தைக்கு தாய். நீங்கள் சொல்லுங்க அத்தை. எனக்கு புருஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல அத்தை. இப்போ சொல்கிறேன், என் குழந்தைக்கு என்னோட குழந்தைக்கு அப்பா வேணும் அத்தை. அப்பா வேணும். அப்பா வேணும் அத்தை. வேணும் அத்தை. அழாதடி த்ரிஷா, அழாதடி. த்ரிஷாக்கா, எப்போ வந்தீங்கக்கா? என்னாச்சு? ஏன்க்கா அழுவுறீங்க? வாங்கக்கா, உள்ளே போகலாம். உள்ளே வாங்கக்கா. அடடட, பாரு, 2 ஊருகீத்துங்களும் ஒன்றா சேர்ந்துட்டுங்க போல இருக்கு. இனிமே உங்கள் ஆட்டம்தான் இந்த வீட்டில் இல்லையா? சி, வாயை மூடு. நான் உங்ககிட்ட பேசலை, எங்கள் அக்கா கிட்ட பேசுகிறேன். உங்கள் சொக்கா இல்லை இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு நான் தாண்டி மருமக. இங்கே பார், மரியாதையாக உள்ளே போ. பச்சை உடம்புக்காரின்னு பார்க்குறேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட பொந்திச்சா சரண்டாக நில்லு. பாருங்கத்த, உங்கள் முன்னாடியே எனக்கு எவ்வளோ மரியாதை இல்லாமல் எப்படியெல்லாம் பேசுகிறா. அதானே, நீ எதுக்கடி வெளியே வந்த? நீ எதுக்கடி அவளை உள்ளவான்னு கூப்பிட்ற? முதல்ல ஒன்று துரத்தணும், அதுக்கப்புறம் கண்ட நாயெல்லாம் உள்ள நொழியாது. நான் என்னத்த பண்ணேன்? த்ரிஷாக்காவை வீட்டுள்ள வான் கூப்பிட்டுது தப்பாத்த? தப்பு தாண்டி, தப்பு தான். நான் தான் அவளை வீட்டு விட்டு துரத்திட்டேன்ல. என் மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்திருந்தா அவளை நீ உள்ள வான் கூப்பிட்டு இருப்பியா? இல்லத்த, அது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எதிரியே வந்தாலும் உள்ள வான் கூப்பிட்டுதாத்த எங்கள் வீட்டில் என்ன வளர்த்துருக்காங்க. உன் வீட்டில் வளர்த்தாங்கன்னா நீ அங்கே போய் வளரு. எங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தா சட்டம். மரியாதையாக கம்முன்னு இல்லை. அத்தை, சொல்லுங்க அத்தை. என் குழந்தைக்கு ஒரு நியாயம் வேணும் அத்தை. அதுக்கு தான் அத்தை வந்தேன். இதெல்லாம் சொல்லுங்க அத்தை. சரிடி, நீ முழுகாமல் இருக்கேன்னே வச்சுக்குவோம். அது எப்படி என் புள்ளியோட குழந்தையா இருக்கும்? நான் எப்படி நம்புறது? அம்மந்தி, அதானே, நீ போய் இத்தனை நாள் ஆச்சு,
அது எப்படி என் மாவனோட குழந்தை உன் வயிற்றில் வளரப்போகுது? இப்போ சொல்கிற அது என் மாவனோட குழந்தையே இல்லை. போய் சொல்லிட்டு இந்த வீட்டுள்ள நீ நொழிறதுக்கு எங்கள் அத்தை உன்னை விட்டுருவாங்களா? எங்கே போய் எங்கே ஊர் மேய்ஞ்சிட்டு வந்தியோ? ஐயோ எதுக்குடா நீ இப்போ அவளை அச்ச? அத்தை பொண்ணுன்னு பார்க்குற இல்லை வேற எவ்வளாச்சும் யாராச்சும் இந்த பேச்சு பேசியிருந்தாங்க இந்த டைம்ல இந்த நேரத்துல இந்த இடத்துலயே வெட்டி போட்டிருப்பேன். விடுங்கத்த, நான் அவரோட பொண்டாட்டி தானே. என்னை அடிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் என்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. அடிக்கிட்ட விடுங்கத்த, அவருக்கு இல்லாத உரிமையாத்த. சி நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? அடிங்க மாமா, அடிங்க. அடிச்சு என்னை கொண்டு போட்டிருங்க மாமா. அப்படியாச்சும் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருப்பீங்களா? நான் என்ன மாமா பாவம் செஞ்சேன்? என்ன செஞ்ச பாவம் சொல்லுங்க மாமா. குழந்தையில இருந்து உங்களையே கணவனாக நினச்சி நான் வாழ்ந்து தப்பா? என் கழுத்தில் இப்போ தாலி கட்டி வச்சுக்கிது தப்பா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. என் மனசில் நீங்கள் ஆழமாக பதிச்சிட்டீங்க மாமா. இதுக்கப்புறம் எப்படி மாமா நான் வேற ஒருத்தரை நினைக்க முடியும்? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இங்க பார், நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா த்ரிஷாவோட வயிற்றுல வளர்ற என் குழந்தைய கொண்டபடி பேசுறவாளை வச்சுக்கிட்டு உன்னை சாவடிச்சிருவோம் மோனிஷா, சாவடிச்சிடுவேன். இங்க பார், என் பொண்டாட்டினா அது என் பொண்டாட்டினா அது த்ரிஷா மட்டும்தான். நீ இனிமே எப்படி நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் உன் கூட வாழ்ந்துருவேன் பார்க்கலாண்டி. முடியாது, முடியவே முடியாது. என்னடா பேசுகிற? அவ கூட உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே முடிஞ்சு போச்சு. சொல்ல முடியாது. இன்னும் 20 நாள் போச்சுன்னா அவன் வாந்தி எடுக்கிறது கூட சொல்ல முடியாது. அம்மா நான் தான் சொல்றேன்ல, அவளை நான் தொடவே இல்லைம்மா. எனக்கு தூங்கும்போது பால் கொடுத்தா, அந்த பாலில் என்னவோ கலந்து கொடுத்துட்டாம்மா. கிட்ட போன வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த சாந்தி முகூர்த்தத்தில் கூட என்னை இவ பிளாக்மெயில் பண்ணாமா. எனக்கு விருப்பம் இல்லாம தான் அவகிட்ட போனேன். ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன், அவளோட சுருண்டு விரல் கூட நான் தொடலம்மா. என்னடா சொல்கிற? அப்போது இவன் நெத்தியில் குங்குலாம் அழிஞ்சிருந்துச்சே, இவன் என்கிட்ட வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சேத்தன்னு சொன்னா? அதெல்லாம் பொய்மா, எல்லாமே நாடகம், சுத்த நாடகமா. என்னது?